கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் சுற்றித் திரியக்கூடிய ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்க சின்னத்தம்பி என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். விவரங்கள் தென்னிலவன். அதாவது கோவை தொண்டாமுத்தூர் நரசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலம் மற்றும் குடியிருப்பு பகுதிக்குள் உலாவரும் ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை பிடிக்க ஏற்கனவே வனத்துறையினர் திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க. மேலும் இந்த யானையை பிடிப்பதற்காக ஏற்கனவே டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து முத்து, நரசிம்மன், கபில்தேவ் ஆகிய 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த யானையை பிடிக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வந்த சூழல்ல கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரோலக்ஸ் யானைக்கு மயக்க ஊசி செலுத்த முயன்ற கால்நடை மருத்துவர் விஜயராகவன் என்பவர் யானை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்திருந்தார். இந்த சூழலில் தான் இங்கு கோவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கும்கி யானைகள்ல 2 கும்கி யானைகளுக்கு மதம் பிடிக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த 2 கும்கி யானைகள் மீண்டும் டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு, அதாவது நரசிம்மன், முத்து ஆகிய 2 கும்கி யானைகளும் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் மீண்டும் நேற்றிலிருந்து அந்த யானையை பிடிக்கும் பணியானது தீவிரமடைந்திருக்கிறது. இதற்காக மீண்டும் டாப் ஸ்லிப் யானைகள் முகாமிலிருந்து சின்னத்தம்பி என்ற ஒரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த கும்கி யானையும் கெம்பனூர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவும் அந்த ரோலக்ஸ் யானையை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில மீண்டும் இன்று இரவு ரோலக்ஸ் யானையை பிடிக்கும் பணியில வனத்துறையினர் ஈடுபட இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.